Greetings to you all. Welcome to Class 7 English, Unit 3, Term 1, Prose, A Prayer to the Teacher, Part 2. Children, today we are going to do the explanation part in detail. Okay, Part 2, already we have seen the first part, how we should learn, what to do, and what is this lesson and all. And now we'll see the next part. Fine? Okay. As I learn to learn from unusual resources, I pray that you teach me to appreciate the interconnected nature of things. So, dear teachers, you teach me. எனக்கு சொல்லிக் கொடுங்க. Okay, as I learn to learn from unusual sources. Teacher கிட்ட மட்டும் learn பண்ணல, அதையும் தாண்டி நிறைய learn பண்ணுறேன்ல. I pray, it means I beg you, I ask you to teach me to appreciate the interconnected nature of things. So nature, இயற்கையிலேயே நிறைய லேர்ன் பண்ணுறோம், அது எனக்கு சொல்லிக் கொடுங்க. மேபி சிலர் ஓனாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க, சிலருக்கு லேர்ன் பண்ண தெரியாதவங்க you should only teach, teacher only should teach. Teach me not just about the waves rise, but what causes them to fall. சரி, waves நிறைய லேர்ன் பண்ணுறோம். வேவ்ஸ்னாக்கா அலைகள், கடல் அலைகள். So teach me about the way the waves rise, but what causes them to fall. So waves ஏன் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிக் கொடுங்க, ஏன் அது ஃபால் ஆகுதுன்னு சொல்லிக் கொடுங்க. Teach me to appreciate that the trees I fell. எனக்கு சொல்லிக் கொடுங்க. ட்ரீஸில் நான் சில நேரம் கட் பண்ணி விடுறேன், அது கட் பண்ணுறேன் இல்லையா, ஃபெல்னாக்கா பண்ணுறது. The small creatures I kill with indiscriminate use of fertilizers and pesticides on the ground. Sometimes I kill small creatures. இந்த குட்டி குட்டி பூச்சியெல்லாம் க்ராப்ஸில் வந்து உட்காந்துருக்குது அக்ரிகல்ச்சர் ஃபார்மில், அதை என்ன பண்ணுறோம், நம்ம கில் பண்ணுறோம். இன்செக்டிசைட், பெஸ்டிசைட், ஃபர்டிலைசர் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஓகே இது கிரெயின் சாப்பிட்றதுன்னு கொலை பண்ணுறோம். ஒன் வே இது நல்லதாக இருந்தாலும் பட் ஸ்டில் அந்த க்ரீச்சரோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அது நம்ம கொலை தானே பண்ணுறோம். ஸோ அதை சொல்லிக் கொடுங்க, அது சரியா. ஐ கில் த இன்டிஸ்கிரிமினேட், அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல், ஒரு வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட், இது சரியாக தவறான தெரியாமலே நம்ம ஓவராக இன்செக்டிசைட், பெஸ்டிசைட், ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி கிரவுண்டில் வி ஆர் கில்லிங் ஆல் தி இன்செக்ட்ஸ். த urban decay ஐ காஸ் வித் மை கன்சியூமரிசம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்காக, வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ் அண்ட் ரைஸ் அண்ட் பேடிக்காக வி ஆர் கில்லிங் எவ்ரி திங். All add to awesome imbalances in the natural state of things that cause death and destruction and can one day engulf me and mine. ஸோ நாம் இப்போது ஓகே பூச்சிக்கொல்றோன்னு பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிட்ருக்குறோம். At one point of time the balance மாறிடும், இம்பேலன்ஸாக வந்துட்டு one day it will destruct us, it will damage us, அது நம்மளையே தாக்க வரும். ஸோ entire world will be in imbalance. ஒரு சரியான ஒரு இதாக இருக்காது, because that will not be good, it has to be a balanced one. Each time I see a scavenging bird on my city skyline, teacher, tell me why the singing birds are gone away. Tell me why the singing birds are going away. So every time I see scavenging birds, and anything that feeds on dead animals, அதாவது crow, அந்த மாதிரி இந்த வல்ச்சர்லாம் இருக்கு இல்லையா, வல்ச்சரெல்லாம் இது டெட் பாடிஸஸ் தான் சாப்பிடும், அதாவது தப்பானது ஆர் செத்து போனது சாப்பிட்ருக்குது. ஸோ இதுகள் தானே உட்காந்துருக்குது என்னோட சிட்டியில். நல்ல பேர்ட்ஸ், சிங் பேர்ட்ஸ் காணுமே இப்போது. ஓகே, ஈச் டைம் ஐ see a scavenging bird on my city's skyline, teacher. Tell me why the singing birds are going away. Singing birds, அழகான சிட்டுக்குருவி, அழகான புறா எல்லாம் காணுமே. And tell me how I can see them perched on my window sill again. எங்கள் வீட்டில் என்னோட ஜன்னலோரமாக இருக்கிற பேர்ட்ஸை காணோம், அது எப்போ வரும், அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன் எப்பயுமே ஸ்கேவெஞ்சிங் பேர்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறேன், ஏன் இந்த பாட்டு பாடுற பேர்ட்ஸ் காணோம். ஐ ப்ரே டு யூ நைஸ் டு டீச் மீ நாட் ஜஸ்ட் த எபிலிட்டி டு ஆன்சர் பட் ஆல்சோ த பவர் டு கொஸ்டின். ஸோ டீச்சர் இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுங்க. எப்பயுமே பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அம்மா கிட்ட பதில், டீச்சர்கிட்ட பதில், இன்டர்வியூவில் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். டீச் மீ
ஆல்சோ த பவர் டு கொஸ்டன். நான் எப்போ ஒரு அதிகாரி மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி எனக்கு ஒரு பவர் கொடுங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? பவர் இன் சென்ஸ் உடனே பவர் இல்லை. ஸோ எனக்கு எப்போ கேள்வி கேட்குற அதிகாரம் வரும், ஆர் அந்த மாதிரி, நாட் ஜஸ்ட் த எபிலிட்டி டு ஆன்சர் பட் ஆல்சோ த பவர் டு கொஸ்டன். என்னை ஒரு கேள்வி கேட்குற பழக்கம் எனக்கு கொண்டு வாங்க. ஸோ அது நார்மலி யார் கேள்வி கேட்குறாங்க? ஒரு டீச்சர், ஒரு பாஸ், ஒரு பவரில் இருக்கிறவங்க. ஸோ அந்த திறமை எனக்கு கொண்டு வாங்க. ஓகே, எவ்ரி ஒன் இஸ் டெல்லிங் மீ டு டூ ஆஸ் ஐ எம் டோல்ட் பிஃபோர் ஐ நோ இட். ஸோ இது வரைக்கும் நான் வளர்ந்த விதம் சொல்கிறது செய்ய. ஓகே, ஐ எம் என்ஸ்லேவ்ட்னாக்கா மேட் சம் ஒன் ஸ்லேவ். சொல்கிறது கேட்டு பழகிட்டேன். இட் இஸ் பிகாஸ் வி டு நாட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நம்ம கேள்வி கேட்டு பழகலை. வி ஆர் நாட் ட்ரெயின் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். Only if we ask questions, we can get answers. So when we ask questions, we can get answers. If we get the answers, we can explore how to establish a better order of things. Only when we ask a lot of questions, we can be explored. Okay? If we ask questions, we will also learn to be accountable. We will be more willing to accept that when we ask the questions, we can be questioned too. இப்போ எந்த ஒரு நாளும் அப்படியே ஆமாம் சாமி போட்டுட்டு இருக்கக்கூடாது. We have to ask question why, what, when, where, how அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தான் சரியாக வரும். எல்லாமே சரி ஓகே சொல்லிட்டு போகக்கூடாது. In that exchange, truth will emerge. ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் சரி ஏன் கேட்கணும். ஓகே, as I learn the power of humility, teach me about how all things that sustain life on earth come free. So in the mari humility la, as I learn the power of humility, teach me about how all things that sustain life on earth come free. So in the வாழ்க்கையில் இந்த earthல எல்லா ஜீவராசிகளும் ஆர் இந்த லைஃப் எப்படி இருக்குது அதையும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. டீச்சர், ஐ வில் லிவ் இன் அன் இன்க்ரீசிங்லி கமர்ஷியல் வேர்ல்ட். நம்ம கமர்ஷியல் வேர்ல்டில் வாழ்கிறோம். கமர்ஷியல்னா மணி மைண்டட், எதுக்கு எடுத்தாலும் மணி. ஓகே, ஒரு சின்ன விஷயமா மணி. ஓகே, அது திங்க் பண்ண கூட முடியல. ஸோ எவ்ரி திங் இஸ் கமர்ஷியல். ஐ வில் பி ஜட்ஜ்ட் ஆன் ஹவு மச் வேல்யூ ஐ கேன் கிரியேட். I will be judged on how much value I can create by buying and selling things. So buying, வாங்கிறது, விற்கிறது, இது எல்லாமே கமர்ஷியலாகவே இருக்குது. ஸோ எனக்கு அதில் ஒரு நேர்மை தெரியணும், ஒரு ஆனஸ்ட்டு தெரியணும். My personal success will be determined by my ability to consume. So என்னோட ability, how I consume, I want to know that. I will not be able to always question the ways of the world. But do tell me how all things that truly support life come without payment. ஆனால் நிஜமான வாழ்க்கையில் நிஜமாகவே சப்போர்ட் பண்ணதில்ல அது யாருக்கும்? நேச்சர். வாழ்க்கையை சப்போர்ட் பண்ணுறது கார்டன் சொல்லணும் வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட், ஏர், வாட்டர் அண்ட் ஸோ மெனி திங்ஸ். ஈவன் த லிவிங் திங்ஸ் பார்த்திங்கனாக்கா கவு, கோட் அண்ட் ஆல் அதர் லிவிங் பீயிங்ஸ். சரி, நம்ம லெதர்னு சொல்லலாம், மில்க், எக் அண்ட் பிளென்டி ஆஃப் wool and all. ஸோ இவங்க கூட அவங்க கமர்ஷியலாக இல்லை, பட் வி மேக் தெம் ஆஸ் கமர்ஷியல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், த கவ் டஸ் நாட் கெட் பெய்ட் ஃபார் த மில்க் ஷீ கிவ்ஸ். ஸோ கவுக்கு நம்ம ஏதாவது காசு கொடுக்குறோமா? அவங்க கமர்ஷியலாக இல்லை, நாம் கமர்ஷியல் ஆக்கிக்கிறோம். த earth does not ask for money for the crops we get. earth, பூமிக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஒரு நிமிஷம், ஒரு நாள், ஒரு செகண்ட் ஆக்சிஜன் இல்லைனாக்கா எவ்வளோ கஷ்டப்படுறோம். பட் டெய்லி வி breathe free oxygen. இதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ண போகிறோம்? இதுக்கு என்ன நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம்? கேன் வி டெல்? டெய்லி வி ட்ரிங்க் வாட்டர். ஸோ ஒரு நாள் வாட்டர் இல்லைனாக்கா வி கேன் நாட் ஈவன் லிவ். ஆல்ரைட், த சன், த ஏர், த ரிவர் அண்ட் த கிளவுட்ஸ் டு நாட் கெட் பெய்ட் ஃபார் த சர்வீஸ். ஸோ சனுக்கு நம்ம ஏதாவது காசு கொடுக்கணுமா? ஏருக்கு, ரிவர், clouds, land, earth, and nothing we give, but we take all the benefits from them. All right, children? Okay. I pray to you to teach me the power of silence. எனக்கு ஒரு அமைதியை கற்றுக் கொடுங்க. அமைதி, this is not the normal silence, the power of silence. Teach me also to raise my voice to protect the truth. So teach me, help me to raise my voice
டு ப்ரொடெக்ட் த ட்ரூத். உண்மையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. In a world where every moment is going to be full of noise, teach me to be quiet. எப்போ பார்த்தா நாய்ஸாக கத்தி இருக்கிறாங்கல்ல. ஸோ teach me to be quiet. Teach me to appreciate the sound of silence. அந்த அமைதியோடு சைலண்ட் எனக்கு I want to appreciate it. So teach me to appreciate the sound of silence. For in silence, I can contemplate the power within. So அந்த சைலன்ஸில் I can think so much. Think deeply about something. So அந்த சைலன்ஸில் I want to do something. So for in silence, I can contemplate the power within. Teach me to make my point without having to raise my voice. So எனக்கு கற்றுக் கொடுங்க. So teach me to make my point without having raised my voice. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுனாக்கா வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் I want to make it clear. Got it, children? ஒரு விஷயம் இருக்குது, கத்தாமல் I want to make the point clear. So teach me to make my point without having to raise my voice. And teach me to raise my voice. ஸோ சில நேரங்களில் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், அதுவும் கற்றுக் கொடுக்கணும். டீச்சர், when my silence can hurt another life. அது மட்டும் இல்லை, ஓவராக அமைதியாக இருந்தாலும் அதுவும் it will hurt somebody. So that also. Finally, I pray to you to teach me to develop a world view of things. ஒரு முழுமையாக மொத்தமாக பார்க்குற ஒரு வியூ, வேர்ல்ட் வியூ ஆஃப் திங்ஸ், அதுவும் டீச் பண்ணுங்கள் ப்ளீஸ். Teach me to appreciate that poverty, disease and hunger have no nationality. So இது எல்லாமே சேம். பாவர்ட்டினா வறுமை, டிசீஸ் மீன்ஸ் நோய், ஹங்கர் மீன்ஸ் பசி. இந்த எதுக்குமே there is no nationality. எந்த நாடு, எந்த ஊர், எந்த ரீஜனில் இருந்தாலும் பசி தான். பாவர்ட்டி வறுமை, ஹங்கர், டிசீஸ் எல்லாருக்கும் சேம். இதில் இவங்களுக்கு வரக்கூடாது வரணும் எல்லாம் இல்லை. For hundreds of years, I have lived a world with narrow domestic walls. நான் இது வரைக்கும் என்னோட மனசு ஒரு குறுகின மனசாக இருந்தது. நேரோ டொமஸ்டிக் வால்ஸ், என்னோட மனசு ப்ராடாகவே இல்லை, குட்டியாக இருந்தது. In that world, patriotism was founded by religious bigotry. ஸோ அதில் ஒரு ரிலீஜியஸ் ஒரு பைகோட்ரியாக இருந்தது. பைகோட்ரின்னு என்னன்னாக்கா இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ஒரு வேறு மாதிரி ஒரு ஒப்பீனியன், ஒரு மனசுலே ஒரு பார்டர் கட்டிக்கிறது. ஓ நீங்கள் வேறு, நாங்கள் வேறு, லைக் தட். ஓகே, மேபி எனி டிஃப்ரென்ஸ், இட் மேபி ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், இல்லை வேறு நாடாக இருக்கலாம். ஏதோ ஒரு வச்சுட்டு அவங்கள டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனாக. racial intolerance and man's remarkably short view of time. It was bounded by barbed wires and smoking guns. So it was bounded by barbed wire. Barbed wire தெரியும் இல்லையா, நார்மலாக வேலி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, அந்த பார்ப்டு ஒயர் மாதிரி என் மனசுலேயே ஒரு வேலி கட்டிக்கிட்டேன். ஸோ இவங்க இப்படின்னு அந்த மாதிரி. ஆல்ரைட், barbed wires and smoking guns in the future that I want you to teach me the power of loving my fellow human beings. So teacher, please teach me how to love my fellow human beings. எங்களோடு வாழ்கிற எல்லா ஹியூமன் பீயிங்கும் சேமாக லவ் பண்ணணும், அன்பு செலுத்தணும். ஸோ டீச் மீ தட். எனக்கு தெரியல, என் மனசில் ஒரு நேரோ டொமஸ்டிக் வால் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு டூ இட். சிலரை ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள தள்ளி வைக்கிறேன். ஸோ அது இருக்கக்கூடாது. எல்லோரும் சேம்னு லவ் பண்ணுறதுக்குள்ளே சீக்ரெட் கற்றுக் கொடுங்க. டீச் மீ டு அப்ரிஷியேட் டைவர்சிட்டி அண்ட் டயலாக். எனக்கு டைவர்சிட்டியும் கற்றுக் கொடுங்க, டயலாக் கற்றுக் கொடுங்க. டீச் மீ டாலரன்ஸ், பொறுமை தாங்குகிற சக்தி கொடுங்க. And teach me to remove the word foreign and foreigner from my vocabulary. So இன்னொரு விஷயம் என்ன, தாங்குகிற சக்தி மட்டும் இல்லை, the foreigner, வேற்றுமை, வேறு நாடு, அயல் நாடு, அந்நியர்கள், இந்த வேர்டே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த வேர்டே தேவையில்லை. remove it. This is my world. Teacher, in this world I do not want to be a foreigner to anyone and I do not want to treat anyone like a foreigner. என்னோட வேர்ல்டில் யாரும் எனக்கு ஃபாரினர் கிடையாது. சிமிலர்லி என்னையும் யாரும் அந்நியர்கள்னு நினைக்க வேணாம். ஃபாரினர்னா அந்நியர்கள் ஆர் வேறு நாடு உள்ளவங்கன்னு, சரியா? ஸோ என்னையும் யாரும் அப்படி நடத்தக்கூடாது, நானும் அடுத்தவங்களை நடத்தக்கூடாது. ஸோ இட் மீன்ஸ் எல்லோரும் சேமாக ஒரே ஃபேமிலியாக வாழணும். With these thoughts, allow me to conclude my convocation address.
May this day remain with you forever, and may your path be illuminated with the power of 1,000 suns. ஸோ இதோட எனக்கு என்னோட சொற்பொழிவு இல்லை என்னோட பேச்சை முடிக்கலான்னு நினைக்கிறேன். வித் தீஸ் தாட்ஸ் allow me to conclude. நான் முடிக்கவா? இந்த பட்டமளிப்பு விழாவோட பேச்சு நிறைவு பண்ணலான்னு நினைக்கிறேன். May this day remain with you forever, and may your path be illuminated with the power of 1,000 suns. Thank you and good luck. ஸோ இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. அதை உங்கள் மனசுக்குள்ளே எரிஞ்சிட்டே இருக்கட்டும். எப்படி இருக்கும்? illuminated with power of 1,000 suns. 1000 சூரியன் அளவுக்கு எரிஞ்சிட்டே இருக்கட்டும், லைட் ஆகட்டும். அப்படி இருந்தால் தான் this power will slowly cascade to the children whom you teach. நீங்கள் இப்போலாம் டீச்சர் ட்ரைனிங்ஸ், நீங்கள் இப்போ ட்ரைனிங் பண்ணியிருக்கிறீங்க, டீச்சருக்கு ரெடியாக இருக்கிறீங்க. இன்னையிலேருந்து இட் மீன்ஸ் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் ஒரிஜினல் டீச்சர். இந்த ஸ்கூலுக்கு வேணாலும் போவீங்க, டீச் பண்ணுவீங்க. அப்போது இது எல்லாமே ஞாபகப்படுத்திக்கோங்க. நாட் ஓன்லி டீச்சிங் த ரெகுலர் சிலபஸ் அண்ட் ஆல் தட் திங், பியாண்ட் சிலபஸ் பண்ணி இவ்வளோ நேரம் சொல்லிக் கொடுத்தது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுங்கள். லைக் தட் ஹீ செட் அண்ட் சேயிங் தேங்க்யூ, குட் லக். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். ஸோ லிசன் again. ஸோ நீங்களும் இப்போ ஒரு குட்டி டீச்சராக மாறிட்டீங்க. கரெக்டாக? ஒரு டீச்சருக்கு சொல்லிக் கொடுத்த அதே விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணினால நீங்களும் யூ ஆர் ஆல்சோ எ டீச்சர். ஸோ ஐ விஷ் யூ ஆல் அ குட் லக். தேங்க்யூ.